இனிமேட்டு வெள்ளை முடிக்கு டை அடிக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. இந்த ஒரு ஆயிலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ரெகுலரைஸ் பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய வெள்ளை முடிக்கு டை அடிக்கணுன்ற அவசியம் வராமல் நம்ம எப்பயுமே நம்மளுடைய முடியை வந்து கருகருன்னு வச்சுக்கலாங்க. முடியை அடர்த்தியாக நீளமாக கடகடகடன்னு வளர்கிறதுக்கு இந்த ஹேர் டை ஆயில் 100% உங்களுக்கு ஒர்க் ஆகுங்க. இந்த ஹேர் டை ஆயில் வந்து நம்மளுடைய முடியை நல்லா ஷைனிங்காக நல்லா சாஃப்டாக ஆக்கி கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை ஆயில் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ வாங்க இந்த ஹேர் டை ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாய் எடுத்துட்டு 2 டீஸ்பூன் அளவு கரும் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஹேர் டை ஆயிலில் நம்ம கரும் சீரகம் சேர்க்கும்போது உங்களுக்கு முடி வந்து நல்லா கருகருன்னு மாறிடுங்க. சின்ன வயசுலேயே இளநரை நிறைய பேருக்கு வருது பார்த்தீங்களா, அவங்க இதை வந்து ரெகுலரைஸாக ஒரு 3 மாதத்துக்கு ரெகுலர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளை முடி பிரச்சனையே இருக்காதுங்க. முடி கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக வளரும். இந்த கருஞ்சீரகத்தில் ஏகப்பட்ட ஹேருக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஹேர் டை ஆயிலில் நம்ம இந்த கருஞ்சீரகத்தை சேர்த்து ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ கருஞ்சீரகத்தை நல்லா அப்படி மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா வந்து வறுத்துக்கணுங்க. கருஞ்சீரகத்துலேருந்து ஒரு ஆயில் வெளியில் வரும். இப்போ ஸ்பூன்லேருந்து எடுத்து போட்டிங்கன்னா கீழே விழுந்துருது பார்த்தீங்களா, நல்லா கரெக்டான பதத்தில் வறுபட்ட உடனே அது ஸ்பூன்லேயே அப்படியே ஒட்டிக்கும். அதுதான் பதம். இந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா குழி கரண்டி இதெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா மசிச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நீங்கள் நைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டக்குன்னு வந்து செய்கிறதுக்காக இதில் அப்படியே நைஸுக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லாவே வந்து பவுடர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம இந்த கருஞ்சீரகத்தோட வேறு ஒரு பொருள்கள் சேர்த்து தான் இந்த ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதில் வந்து நான் 50 ml கொஞ்சம் ஜாஸ்தியாக நான் வந்து ஊற்றிருக்கேன். 50 ml கரெக்டாக இருக்கும். அடுத்து இதில் நம்ம வந்து என்ன சேர்க்குறோன்னா மருதாணி பவுடருங்க. மருதாணி பவுடர் இந்த கருஞ்சீரகத்தோடு சேர்த்து செய்யும்போது மருதாணினா நம்மளுடைய முடி வந்து ப்ரௌன் ஆகும் இல்லையா. மருதாணி ஹேர் டே அப்ளை பண்ணாலே ப்ரௌன் ஆகும் அப்படின்வாங்க இல்லையா. இப்போ இந்த பொருட்களோடு சேர்த்து நம்ம செய்யும்போது மருதாணியும் நம்மளுடைய முடியில் இருக்கிற கருமையை ரொம்ப நாளைக்கு அப்படியே வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்து வந்து இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரலான பொருட்கள் தான். அதனால் நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இருக்காது. இப்போ தான் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணி இருக்கு இல்லையா, வெள்ளை பூசணியில் இருக்கிற அந்த விதைகள் இல்லை மஞ்சள் பூசணி எந்த விதைகளாக இருந்தாலுமே இந்த ஹேர் டை ஆயிலில் சேர்க்கும்போது 100% உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க. முடி வந்து பார்த்திங்கன்னா காடு மாதிரி கடகடகடன்னு வளர ஆரம்பிக்குங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் இந்த விதையை நான் சேர்க்குறேன். பட் பார்த்திங்கன்னா படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால் ஒரு தட்டு வச்சு இப்படி மூடிக்கோங்க. ஏன்னா முகத்துலலாம் பட்டுரும். ஏன்னா அது வந்து பச்சையாக நம்ம சேர்க்குறோம்ல, இருந்தாலும் நான் காய வச்சுட்டேன். இருந்தாலுமே நம்ம ஆயிலில் சேர்க்கும்போது நல்லா படப்படன்னு சவுண்டோட வெளியில் தெரிக்கும். அதனால் ஒரு தட்டு போட்டு இப்படி மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டான பதத்தில் நம்மளுக்கு ஹேர் டை ஆயில் ரெடி ஆகி வரும். பார்த்திங்களா, இப்போ வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆற வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இல்லை ஒரு நாள் பூராவே இரும்பு கடாயில் விட்டுடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை ஆயில் கிடச்சிருக்கு பார்த்திங்களா. இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு பொருளை கடையிலேயே வாங்குகிறோம். வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா ஒரு 2-3 வாரம் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு ஓகே ரிசல்ட் கிடைக்கல, இனிமேட்டு எதுக்குன்றதை அதை அப்படியே அந்த பாட்டிலெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே வேறு ஒரு ப்ராடக்டை வாங்குவோம். இந்த ப்ராடக்டை வச்சுட்டு அடுத்து வாங்குவோம். இந்த மாதிரி நீங்கள் காசு போட்டு வாங்கினாலுமே இந்த தப்பை தான் நம்ம செய்கிறோம். அதே மாதிரி செய்யாமல் இதை ரெகுலராக ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் வச்சு பாருங்கள். ரெகுலரைஸ் பண்ணுங்கள். வாரத்தில் 2 வாட்டி இந்த ஹேர் டை ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கருன்னு இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம வந்து நல்லா வந்து ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நல்லா வந்து மசாஜ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கும்போது உங்களுடைய முடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் ஆகும். ஸ்கேல்ப்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்லா க்ரோத் ஆகும். நல்லா நுனி வரைக்கும் நம்மளுடைய ஹேரோட நுனி வரைக்குமே நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஒரு 2 மணி நேரம் விட்டுடுங்க. இல்லை உங்களுக்கு நைட்டு டைம் இருந்துச்சுன்னா நைட்டு கூட அப்ளை பண்ணிவிட்டு
படுத்துருங்க. மார்னிங் எந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். 2 மணி நேரம் கழித்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மைல்டு ஷாம்பாக யூஸ் பண்ணுங்கள். மைல்டு ஷாம்பு அப்படின்னா நீங்கள் கடையிலேயும் நிறைய விற்கிது. இல்லை உங்ககிட்ட வந்து இந்த ஷாம்பு போட்டால் தான் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஷாம்புலையே சீகக்காய் தூளை கலந்துக்கோங்க. இல்லைன்னா நெல்லிக்காய் பொடி இருந்துச்சுன்னா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஷாம்பு வந்து கொஞ்சம் மைல்டாக ஆக்கிட்டு நம்ம ஹேரில் வந்து ஷாம்பு அப்ளை பண்ணும் பொழுது நம்மளுடைய ஹேர் வந்து எந்த விதமான டேமேஜும் இருக்காதுங்க. இப்போ நான் வந்து ஒரு ஷாம்பாக ஒரு இது ப்ரிப்பேர் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூவை நீங்கள் தனியாகவே அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை தடவியும் நீங்கள் வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். முடி வந்து பட்டு மாதிரி மாறிடும். இப்போ நான் இதை வந்து ஒரு ஜெல்லி மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஜெல்லி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஷாம்புக்கு பதில் இதை வந்து நம்ம ஷாம்பை இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செய்வோம். எப்படின்றத நான் காமிக்கிறேன். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலையை வந்து நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோம்னா அப்படி நல்லா ஜெல்லியாக வருங்க. ஆனால் இப்போ வந்து நம்மளுடைய செடிகள்லையும் பார்த்திங்கன்னா கெமிக்கல்லாம் சேர்த்துறாங்க. அதனால் இப்போ வர செம்பருத்தி இலையில கூட அந்த அளவுக்கு பசப்பசப்பு தன்மை இல்லை. இப்போ ஏதோ ஓரளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கிது இல்லையா, அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம வந்து மைல்டு ஷாம்பு ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இப்போ நல்லா கொதிக்கணும். நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லா சுண்டிட்டு நல்லா ஜெல்லி மாதிரி நம்மளுக்கு வர வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஜெல்லி மாதிரி ஆனதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு வீட்டில் வந்து ஷாம்போட பேஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களா, எந்த ஒரு பிராண்டடாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஷாம்பை வந்து இந்த ஜெல்லியில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. நம்மளுடைய கெமிக்கல் ஷாம்பை இந்த மாதிரி மைல்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும் பொழுது நம்மளுடைய ஸ்கேல்பாக இருந்தாலும் சரி, முடிகளாக இருந்தாலும் சரி, எதுக்குமே ஒரு பாதிப்பு வராதுங்க. டேமேஜ் எதுவும் இல்லாமல் நம்மளுடைய முடி வந்து நல்லா பாதுகாப்பாக இருக்கும். அதனால் கண்ட கெமிக்கல் ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி இந்த மாதிரி வீட்டிலையே நீங்கள் வந்து ஷாம்பை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து ரெகுலராக செய்யுங்க. இப்போ நான் சொன்ன மெத்தடில் ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாரத்தில் 2 வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 மாதத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட்டு தெரிய ஆரம்பிச்சிருங்க. குட்டி குட்டி முடிகள் வளர்கிறத நீங்களே பார்ப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டே ஆயில் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இளநரையாக இருந்தாலும் சரி, முதுநரையாக இருந்தாலும் கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன்.